மக்களுக்கு நல்ல ஐயா ராஜா ஐயா பவுன கடந்த 24 வருடமாக மக்களுக்காக சேவை செய்து வருகிறேன். கேப்டன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நானும் நாட்டுக்காக வேலை செய்கிறேன். ஒவ்வொரு படமும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒவ்வொரு படமும் கேப்டன் பிரபாகர் வல்லரசு எல்லா படமும் சூப்பர். அவர் ஒவ்வொரு படத்துக்காகவும் நான் அவருக்காக தான் இப்போ வந்தேன். அவர் படமா நிஜமா நினைக்க தெரியாது. கேப்டனுக்கு வாங்க. கருப்பு நிலா கருப்பு நிலா நீதான் கலங்குவதே துளி துளியா கண்ணீர் விழுவதே. அவர் லைஃப்ல ஜெயிக்கணும் ஜெயிக்கணும் ஜெயிக்கணும். அவர் ஆழ்த்தணும். அவங்க பசங்க 2 பேர் இருக்காங்க நினைக்கிறேன். அவரோட பேச போறேன். அவர் கனவு நிறைவேற்றணும். இந்த 2020 கண்டிப்பா நிறைவேறும். கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய இந்த காலமானார் செய்தி கிட்டவுமே தமிழக மக்கள் மட்டும் இல்லை, எல்லா பக்கமுமே கொந்தளிச்சுட்டு தான் இருக்காங்க, ஆவேசப்படுறாங்க. உங்களுடைய இரங்கல் செய்தியை பதிவு பண்ணுங்க. அவர் மட்டும் வாழ்ந்துட்டு போயிருந்தாக்க கண்டிப்பாக எல்லாரும் இறந்த மாதிரி அவரும் இறந்த செய்தி கேட்டுட்டு அப்படியே இருந்திருப்பாங்க. அவர் எல்லார் வீட்லேயும் எல்லாருடைய மனதிலையும் அவர் வாழ்ந்தவர். அதனால் எல்லாருடைய கண்ணிலையும் அவர் இறந்துட்டாரு அப்படிங்கும் பொழுது உண்மையிலேயே தாரையாக கண்ணீர் வந்தது, அழுது பார்க்குறோம். நிறைய நேரத்தில் நேற்றுலேருந்து செய்தி கேட்டதுலேருந்தே உண்மையிலேயே என்ன சொல்கிறது, அப்படிப்பட்ட ஒரு துக்கம் தாங்க முடியாமல் இருந்தது. நெஞ்செல்லாம் கனத்து போச்சு, வெடிக்கிற மாதிரியே இருந்தது. ஏன்னா எனக்கெல்லாம் பக்கத்தில் என்னை அழைச்சி எனக்கு ஆதரவு கொடுத்தவர், எனக்கு நிறைய வாய்ப்புகள் கொடுத்தவர். நம்ம திரையில் பார்த்துட்டு அவரை அப்படி ரசித்த ஒரு மாமனிதர் அவர். அதோடு இல்லாமல் ரசிகர்கள் அதிகமாக உருவாகிறதுக்கு கிராமத்தில் உருவாகிறதுக்கு காரணமாக இருந்தவர். ஏன்னா நம்ம வீட்டிலேருந்து ஒருத்தர் நம்மளை மாதிரி இருக்கிற ஒருத்தர் இன்றைக்கி திரையில் இப்படி இவ்வளோ பெரிய ஆளாக இருக்கிறாரு. அதனால் நம்மளும் சாதிக்கலாம் அப்படிங்கிறது ஒரு எடுத்துக்காட்டாக இருந்தவர். நிறைய கிராமத்தினுடைய இளைஞர்களுக்கு வழிகாட்டியாக இருந்தவர். நிறைய கிராம பெண்களுக்கு இன்றைக்கி தாலி பாக்கியத்தோடு வாழறாங்கன்னா நிறைய தாலி எடுத்து கொடுத்தவர் அவர். அவர் உணவு தானத்தில் உணவு தானம் கல்வி தானம் செஞ்சிருந்தாலும் தாலிக்கும் அவர் நிறைய பல ஆயிரம் பெண்களுக்கு திருமணம் நடத்தி வச்சிருக்கிறாரு. அதே மாதிரி நிறைய கிராமங்களில், எங்களுடைய கிராமங்களில் தண்ணீர், அதாவது அந்த லாரி தண்ணீர் அந்தந்த ஊரில் ரெடி பண்ணி அதுக்காகவே லாரி வாங்கி அந்த தண்ணீர் இது பண்ணார். இப்படி நிறைய விஷயங்கள் நான் அவருடைய சட்டமன்ற தொகுதியில் எம்எல்ஏ ஆனார். அதனால் அப்போ எனக்கு தெரியும். அதேமாரி பெண்களுக்கு நிறைய தையல் மிஷின் கொடுத்து அவங்களுடைய வாழ்வாதாரத்தை பெருக்கினாரு. இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு மாமனிதர், ஒழுக்க சீலர், ரொம்ப பண்புக்குரியவர், பாராட்டுக்குரியவர், நிறைய வெற்றிகளை சாதிச்சவர், தொட்டதையெல்லாம் சாதனை படைச்சவர். திமுக தலைவர் இன்னைக்கு இல்லை அப்படிங்கிறத கண்டிப்பா அவருக்கு 2 பாட்டு தான் அவருக்கு இப்பொழுதுக்கு பாடுறதுக்கு. அதாவது வானத்தை போல அந்த பாட்டு, அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே பனி துளிய போல மஞ்சளிலே நூல் எடுத்து அந்த விண்ணுக்கும் மண்ணுக்கும் சம்மந்தம் சொன்ன அந்த வானத்தை போல மனம் படைச்ச ஒரு மன்னவர் அவரு, தென்னவர் அவரு. மிகப்பெரிய ஒரு மக்கள் மனசுல இடம் பிடிச்ச அவரு. நீடூடி வாழ்க, பல்லாண்டு வாழ்க, அவருடைய புகழ் வாழ்கன்னு சொல்லி வாழ்த்துறேன். நன்றி. என் உயிர், நான் உயிர் உள்ளவரை கேப்டனை மிகவும் விசுவாசமாக காதலித்தேன். என் உயிர் உள்ளவரை அவரை நான் ரசிப்பேன் என்ப இந்த நேரத்தில் நான் அவரை உறுதி கூறுகிறேன். தலைவரை இழந்து மிகவும் மனவேதனையோடும் மன கஷ்டத்தோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நேற்று காலை நான் வந்தேன். இதுவரை நான் தலைவரை பார்க்க முடியல. எங்க இருந்து வரீங்க நீங்க? நான் கடலூர் தாங்க. நான் வெளியில இருந்தா வரல. காலையில கிளம்பி வந்தேன். என்னால இதுவரையும் பார்க்க முடியல. தலைவர் வாழ்க, தலைவர் ஆன்மா சாந்தி அடைய எல்லாம் வல்ல கடவுளை வேண்டிக் கொள்கிறேன். கடலூர் மாவட்டத்தின் சார்பாக. எத்தனை மணில இருந்து இந்த இடத்துல நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? நான் காலைல 8:30 மணில இருந்து இருக்குங்க. 8:30 மணில இருந்து இருக்கிறேன். இதுவரையும் பார்க்க முடியல என்னால. விஜயகாந்த் அவர்கள் காலமாகவில்லை. இதயத்தோடு இதயமாக மக்கள் தந்தை என அழைக்கப்படும் புரட்சி கலைஞர் கருப்பு எம்ஜிஆர் அவருடைய மறைவு இடிசை இழப்பு தான்.
உலக மக்களுக்கும் தமிழக மக்களுக்கும் ஒரு இழப்பு. இது இழப்பு. இந்த இழப்புக்கு யாருக்கும் ஈடு செய்ய முடியாது இந்த இழப்பு. ஆனால் காவல்துறைக்கு நன்றி கூறுகிறேன். அவர்கள் வெயிலும் மழையிலும் இருந்து இந்த ஒரு பணிகள் செய்கிறார். அவர்கள் நன்றி கூறுகிறேன். நன்றி நன்றி. விஜயகாந்த் சார் இன்னைக்கு அவங்களோட இழப்பு அப்படிங்கிறது